மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருவாசகத்தில் போற்றி திரு அகவல் என்கிற பகுதியை நாம் இப்போது சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டியது வரி 120வது வரி. புத்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு நான் சொல்லுகிற வரியை வரி வரியாக பார்த்து கொண்டு வந்தால் என்னுடைய உரை பயனுள்ள உரையாக இருக்கும். இப்ப என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாரு? தோழா போற்றி துணைவா போற்றி. தோழன்னா ஃப்ரெண்டு, இறைவனை நண்பனாக கருதி தோழா போற்றி என்று சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியும், நம்ம நாயன்மார்களில் அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர் 4 பேர். திருஞான சம்பந்தர் இறைவனை அப்பான்னு நினைச்சாரு. திருநாவுக்கரசர் இறைவனை தனக்கு தலைவன், நான் அவருக்கு அடிமை தொண்டன் அப்படின்னு நினைச்சார். சுந்தரர் தான் சிவபெருமான் எனக்கு தோழன், என் பொண்டாட்டி என்னோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னா அவளுக்கு போய் தூது போயிட்டு வான்னா போயிட்டு வந்தார். திருவாரூர் வீதியில் 2 தரம் சுந்தரருக்காக சிவபெருமான் தூது போனார். அப்ப தோழன். திருஞான சம்பந்தருக்கு என்ன, இது நம்ம மாணிக்க வாசகருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, மாணிக்க வாசகர் காதலி, சிவபெருமான் காதலன். அந்த மாதிரி உறவு. அப்படி அந்த பெண்மை உணர்வோடு தான் மாணிக்க வாசகர் தலைவனை பற்றி பாடி இருக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரியும். கொஞ்சம் அப்படியே திரும்ப திரும்ப பார்த்தா தெரியும். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சிவபெருமான் எம்மை உமக்கு தோழமையாக தந்தனம் அப்படின்னாரு. அதனாலதான் ஏழிசையாய் இசைப்பயனாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துருசைகளுக்கு உடனாகி என்று சுந்தரமூர்த்தி பாடினார். துணைவா போற்றின்னு அடுத்தாப்புல இருக்கு. தோழா போற்றி துணைவா போற்றி. துணைவன்னா என்ன தெரியுமா? இந்த இடத்துல துணைவன்னா உடன் பிறந்தவன் அர்த்தம். ஏன்னா ஏற்கனவே தோழன் சொல்லியாச்சு, அப்புறம் துணைவன்கிறதையும் தோழன்னு சொல்ல முடியாதுல்ல, ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்ப துணைவா அப்படின்னா உடன் பிறந்தவனே போற்றி. பரதன் தன்னுடைய தாய்க்கு குகனை அறிமுகப்படுத்துகிற போது களர்கால் மைந்தன் ராகவனுக்கு இன் துணைவன், குகன் இன் துணைவன்கிறான். களக்கால் மைந்தன் ராகவனுக்கு இன்துணைவன், இளையவர்க்கும் எனக்கும் மூத்தான், குன்றனைய நெடுந்தோள் குகன் என்பான் இன்னின்ற குரிசில் அப்படின்னு அறிமுகப்படுத்தினானா. இன் துணைவன்னா உடன் பிறந்தவன். குகனை நாங்க உன்னோட சேர்ந்து இப்ப நாங்க 5 பேர் ஆயிட்டோம்னு நம்ம ராமபிரான் சொன்னதாக கம்பராமாயணத்தில் வரும். அப்புறம் வாழ்வே போற்றி வைப்பே போற்றி, என்னுடைய இன்ப வாழ்வாக இருப்பவனே போற்றி. வைப்புன்னா என்ன தெரியுமா? டெபாசிட். இந்த காலத்தில் பேங்க்ல டெபாசிட் போட்டுறோம், ஷேர்ல போட்டு வைக்கிறோம். பிற்காலத்தில் ஷேர் விலை கூடனா வித்துக்கலாமேன்னு. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க? யார் வீட்டிலையாவது கொண்டு போய் பணத்தை கொடுத்து வைப்பாங்க. பணம் அடைச்சி வச்சிருக்கேன்னு சொல்கிற வழக்கம். பெண்களுக்கெல்லாம் இந்த தொழிலெல்லாம் ஈடுபட முடியாதுங்கிறதுக்காக யார் வீட்டிலையாவது பணம் கொடுத்துருப்பாங்க. எப்போ பண கஷ்டம் வருதோ அதை போய் வாங்கிக்கலாம். அதுக்கு தான் வைப்பு நிதி, ஃபிக்ஸட் டெபாசிட். வாழ்வே போற்றி வைப்பே போற்றி, இழைப்பு வந்தபோது எனக்கு உதவும் வைப்பு நிதியே போற்றி என்று சொல்லுகிறார். முத்தா போற்றி முதல்வா போற்றி. முத்தன் அப்படின்னா முத்தியை தருபவன். முத்தியடைய ஆன்மாக்களுக்கு இந்த உடம்பு, கைகால்கள், கருவிகள்
புவனம் போகம் எல்லாத்தையும் தந்திருக்கிறான்ல, அதனால முத்தன். இந்த வைரம் வைடூரியம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் பட்டதுனா தான் ஒளிரும். இந்த முத்து மட்டும் சிப்பிலேருந்து பிரித்து எடுத்த உடனே ஒளிரும். அதுக்கு வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். நம்மெல்லாம் இறைவனை அடைய வேண்டும், ஒரு மனபரிபாகம் அடைய வேண்டும் என்றால் பிறந்து வினைகளை அனுபவிக்க வேணும். நல்வினை தீவினை எல்லாத்தையும் அனுபவிக்கணும். ஆனால் சிவபெருமான் அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அதனால அவன் முத்தன். முதல்வன் அப்படின்னா மேலானவன் பேரு. முத்தா போற்றி முதல்வா போற்றி. அவன் முதலானவன். அவன் தானே முதல்ல, மற்றதெல்லாம் பின்னால தோன்றியது தானே. அவனை தோற்றுவிப்பவர் ஒருவரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். நாவுக்கரச சுவாமி பாடுவாரு, முளைத்தானை, அவனே முளைச்சிட்டான். முளைத்தானை எல்லாருக்கும் முன்னே தோன்றி முதிரும் சடைமேல் முகிழ்வெண் திங்கள் வளைத்தானைன்னு பாடுவார். நிறைய கோயிலில் பாருங்க சுயம்பு மூர்த்தின்னு சொல்லுவாங்க, தான் தோன்றிநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க, தானே வந்த தெய்வம். அப்படி சிவபெருமான் தானே வந்தவனே தவிர அவனுக்கு தோற்றுவிக்கிறவர்கள் யாரும் இல்லை. அதனால முதல்வா போற்றி, முத்தா போற்றி, முதல்வா போற்றி, முதல்வனே போற்றி, அத்தா போற்றி. இந்த அத்தாங்கிறது இந்த முஸ்லீம் மக்கள் என்ன செய்வாங்க, அவங்க அப்பாவெல்லாம் அத்தா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அது மாதிரி இங்கே அத்தான்னா தகப்பன் அர்த்தம். எல்லா உயிர்களுக்கும் தந்தையே போற்றி அப்படின்னு பொருள். அத்தா போற்றி, அரணே போற்றி. ஹரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாசத்தை அளிப்பவன். முதல்வனாக இருப்பதால் அத்தனாகவும் ஹரனாகவும் பாசங்களை அளிக்கிறவனாகவும் அவன் விளங்குகிறான். அதுக்கப்புறம் உரை உணர்விறந்த ஒருவ போற்றி. வாய்னால அவனை பற்றி சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாது. உரையையும் உணர்வையும் கடந்து நின்ற ஒப்பற்றவன். ஒருவன் அப்படின்னா ஒப்பற்றவன். உரை உணர்வு இறந்த, கடந்த, உரை உணர்வு இறந்த ஒருவ போற்றி. உரையையும் உணர்வையும் கடந்து நின்ற ஒப்பற்றவனே போற்றி. நம்ம சிவபுராணத்தில் கூட படித்தோம், மாற்றம் மரங்களிய நின்ற மறையோனே. அதே தான் இது. அதுக்கப்புறம் விரிகடல் உலகின், விரிந்த கடல் சூழ்ந்த உலகம், எங்க பார்த்தாலும் கடல். விரிகடல் உலகின் விளைவே போற்றி. இந்த உலகத்தின் பயன் நீதாயா. விளைவுன்னா என்ன? இப்போ நெல் விதைக்கிறோம், எல்லாம் தண்ணி பாய்ச்சறோம், களை எடுக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். கடைசியில் பார்த்தா நெல்லை அறுவடை பண்ணுறோம்ல, விளைச்சல் தானே நமக்கு தேவை. அப்படி இந்த விரிகடல் உலகின் விளைவாக, விளைச்சலாக இருப்பவன் சிவபெருமான். விரிகடல் உலகின் விளைவே போற்றி. அருமையில் எளிய அழகே போற்றி. அவன் அருமையானவன், யாருக்கு எளிதாக கிடைக்கக்கூடியவன் இல்லை. அப்படி இருந்தாலும் எளிமையான அழகுடையவன். அருமையில் எளிய அழகே போற்றி. காணுதற்கரிய சிவபெருமான் எளிமையாக மனித உருவெடுத்து வந்து மாணிக்கவாசகருக்கு உபதேசம் செய்தார்னு வரலாறு படிக்கிறோம். திருப்பெருந்துறையில் குருவாக வந்தார்ல, அப்போ எளிமையாக தானே வந்துட்டாரு. அதைத்தான் அருமையில் எளிய அழகே போற்றி. கருமுகிலாகிய கண்ணே போற்றி. கருமுகில்னா கரிய மேகம். சில சமயங்கள் அப்படியே வானம் இருண்டு கிடக்கும், பார்த்துருக்கீங்களா? அதுக்கு தான் கரிய மேகம்னு பேர். அப்படி இருண்டு கிடந்தால் அது மழையை நிறைய கொட்டும். கருமுகில் மழையை பொழிகிறது. இறைவனுடைய கருணை மிகுந்த கண் அருளை பொழிகிறது. அதனால கருமுகிலாகிய கண்ணே போற்றி. மன்னிய திருவருள் மலையே போற்றி.
மன்னிய அப்படின்னா நிலை பெற்ற, எப்பவும் அழியாத. மன்னிய திருவருள், திருவருளே மலையாக இருப்பவனே போற்றி. அப்போ அவன் திருவருள் யாருக்காவது கொடுத்தான்னா குறையாது, மலை மாதிரி இருக்கும். நிலை பெற்ற திருவருளே மலையாக இருப்பவனே போற்றி. மன்னிய திருவருள் மலையே போற்றி. நீ என்ன பண்ணுன? என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றிங்கிற. ஒன்றுக்கும் பத்தாத ஆளுனா என்ன கூட ஒரு பன்ஷனா நினைச்சு, என்ன ஒருவனா நினைச்சு, அடியார்களுள் ஒருவனாக என்னையும் கருதி என் தலையில உன்னுடைய திருவடியை சூட்டினாயே போற்றிங்கிற. என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல். இருங்கடல்னா என்ன அர்த்தம்? பெருமை மிகுந்த. கடல்ங்கிறது எப்பவுமே கடல் அணிந்த திருவடியைத்தான் குறிக்கும். பெருமை மிக்க திருவடியை என் தலையில் வைத்த சேவகா போற்றிங்கிறாரு. சேவகன்னா வீரன் அர்த்தம். என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி. அவருக்கு திருவடி தீட்சை தந்ததை நினைச்சு இப்ப பாடுறார், வேற ஒன்றும் இல்லை. இணையார் திருவடி என் தலை மேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். பின்னால பாடுவார். திருவடி வச்ச உடனே சுற்றங்களை எல்லாம் விட்டுட்டாராம். அதனால இது அருமையான வரி. இருங்கடல் சென்னி வைத்த சேவகா போற்றி. இந்த அடியார்களுக்கெல்லாம் இறைவன் திருவடி நம்ம தலையில படாதான்னு இருக்கும். திருநாவுக்கரசர் போய் கெஞ்சினாராம் சிவபெருமான்ட்ட, எனக்கு உன்னுடைய திருவடியை என் தலையில வையின்னு. நல்லூருக்கு வா, உன்னுடைய நினைப்பை நான் முடிக்கிறேன்னு சொன்னாராம். நல்லூர்ல திருவடியை வச்சாரு. அப்படியே உருகி பாடுறாரு அப்பரடிகள். நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். இனந்திருகி களிற்றுரிவை போர்வை வைத்தார். களிறுனா யானை, யானை தோல் பூத்திருக்கலாம். சினந்திருகு களிற்றுரிவை போர்வை வைத்தார். செழுமதியின் தளிர் வைத்தார். திங்கள சூடியிருக்கார். இனந்துருவி மணிமகுடத்தேர துற்ற இனமலர்கள் போத விழுந்து மதுவாய் பல்கி. எல்லாரும் தேவர்கள்லாம் வந்து வணங்கும் போது அவங்க மணிமுடியில் இருக்கிற மலர்கள்ல இருந்து தேன் அப்படியே வடிஞ்சு அவர் காது நனைஞ்சு போயிருக்கான். நனைந்தனைய திருவடியன் தலைமேல் வைத்தார், நல்லூர் எம்பெருமானார் நல்லவாரே. அப்பரடிகள் அப்படி அதை நினைச்சு பாடுறாரு, திருவடி சூட்டியதை. சுந்தரர் வந்து எனக்கு திருவடியை வையின்னு கேட்கல. அவரு திருவதிகைங்கிற ஊருக்கு போனார். அந்த திருவதிகைங்கிற ஊர்ல தான், திருவதிகை வீரட்டானம்ங்கிற ஊர்ல தான் திருநாவுக்கரசருக்கு வந்து அந்த வயிற்று வலியை நீக்கினது அந்த இடம். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம்னு அவர் பாடத் தொடங்கின இடம். ஆத்தி இது வந்து திருநாவுக்கரசு சுவாமி வந்த இடம் இல்லை, இதை நம்ம காலால் மிதிக்கப்படாதுன்னு உள்ளே போகலையாம். உள்ளே போகாம வெளியில சித்தவடம் அப்படிங்கிற ஒரு மடத்தில் படுத்துட்டார் சுந்தரமூர்த்தி நாயனார். அந்த ஊரில் இருக்கிற சாமி இவற்றை பாட்டு வாங்காமல் விடுவாரா? அவர் என்ன பண்ணாரு, ஒரு கிழவனாட்டம் வந்தார். வந்து இந்த மடத்தில் படுத்துக்கிட்டார். சுந்தரமூர்த்தி நாயனார் தூங்கும்போது அவர் தலையில் மிதிச்சார், காலால் மிதிச்சார். ஆத்தாடி இவர் மிதிக்கிறாரு, என்ன பெரியவரே தலையில் மிதிக்கிறீர்னு கேட்டாராம். இல்லை வயசாயிடுச்சு, எனக்கு தெரியல, ஒன்றும் மிதிச்சிட்டேனா அப்படின்னாராம். சரின்னு இவர் எந்திரிச்சு போய் இன்னொரு பக்கம் படுத்துக்கிட்டாராம். அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பெரியவர் மறுபடியும் அங்கே வந்து படுத்துக்கிட்டு தலையில் மிதிச்சாராம். என்னையா பெரியவரே, மறுபடியும் மீண்டும் மீண்டும் என் தலையில் மிதிக்கிறீரே, நீர் யார் அப்படின்னு கேட்டாராம். சுந்தரா என்ன தெரியலையா அப்படின்னு கேட்டாராம். சிவபெருமான் மறைஞ்சிட்டாராம். உடனே தம்மானை அறியாத சாதியார் உளரே,
தம்மானை அறியாத சாதியார் உளரே என்று தொடங்குகிற பதியத்தை அவருக்கு பாடிட்டார். அப்போ திருநாவுக்கரசு சுவாமிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எல்லாருக்கும் அந்த தலையில திருவடி வச்சிருக்காங்க. அந்த திருவடி இவருக்கு வச்சாங்க. அதனாலதான் இவர் என்ன பண்ணாரு, என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி அப்படின்னு பாடுறாரு. தொழுத கை துன்பம் துடைப்பாய் போற்றி. தொழுகின்ற, தொழுதல்னா வணங்குதல், வணங்குகிற கைகளை உடைய அடியவர்களின் துன்பங்களை முற்றிலும் நீக்குபவனே போற்றி. துடைப்பாய்னா என்ன அர்த்தம்? முற்றிலும் நீக்குபவனே போற்றின்னு அர்த்தம். அழிவிலா ஆனந்தவாரி போற்றி. அழிவே இல்லாத ஆனந்தத்தை தருகிற கடல். அவர் ஒரு ஆனந்த கடல். வாரின்னா கடல். காங்கேயநல்லூர்ல மல்லேதாஸ் சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அவருக்கு இந்த பாட்டு ஞாபகம் வந்துருச்சு, ஆனந்தவாரிங்கிற பாட்டு. உடனே மகனுக்கு கிருபானந்தவாரின்னு பேர் வச்சாராம். அந்த கிருபானந்த வாரியார் தான் பிற்காலத்தில் திருமுருக கிருபானந்த வாரியார்னு தமிழ்நாடு முழுவதும் போய் எல்லா இலக்கியங்களையும் சமய நூல்களையும் பரப்பிய பெருமகன். 64வது அடியார் என்று அவரை எல்லாரும் போற்றுகிறார்கள். அவர் கடல் போல பக்தி உரைகளை வணங்கினார். வாரின்னா என்ன? கடல். அதனால ஆனந்த வாரி போற்றி. அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி. நம்மளாம் பிறக்கிறோம், இருக்கிறோம், அப்புறம் இறக்கிறோம். அவருக்கு அப்படி கிடையாது. தோன்றி நின்று அழிகின்ற எல்லாவற்றையும் கடந்து நிற்பவன் இறைவன். அதனால ஆவதும் அழிவதும் கடந்த பெருமானே போற்றின்னு சொன்னார். நடுவில் இருப்பதுங்கிறது விட்டு போச்சு, அவ்வளவுதான். ஆவதும் இருப்பதும் அழிவதும் கடந்த பெருமானே போற்றி அப்படின்னு வச்சுக்கலாம். முழுவதும் இறந்த முதல்வா போற்றி. நம்ம சிவபுராணத்தில் ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அப்படின்னு முந்தி படித்தோம். அதுதான் இது. அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி. முழுவதும் இறந்த முதல்வா போற்றி. எல்லாவற்றையும் கடந்து நிற்கிற பெருமானே போற்றி அப்படிங்கிறார். அப்புறம் மானேர் நோக்கி மணாளா போற்றி. உமையம்மையனுடைய கண்களை பார்த்தா மானோட கண்ணு மாதிரி இருக்கான். நீங்க சூழல் எல்லாம் பார்த்துருப்பீங்க. மான் பார்த்தா அந்த கண் மருண்டு போய் என்னத்தையோ கண்டு பயந்த மாதிரி இருக்கும். அப்படி மான் போல மருண்ட கண்களை உடைய உமையம்மையை அவளுக்கு கணவனாக வைத்தவனே போற்றி. மணவாளான்னா என்ன அர்த்தம்? கணவனாக வைத்தவனே போற்றி. அதாவது சிவபெருமான் அம்மையாகவும் அப்பனாகவும் இருந்து நமக்கு அருள் செய்கிறான்ங்கிறதை இங்கே நினைவுபடுத்துறார். மானேர் நோக்கி மணாளா போற்றி. வானகத்து அமரர் தாயே போற்றி. வானகம்னா மேல் உலகம், அமரர் தேவர்கள். வானகத்தில் உள்ள தேவர்களை காப்பாற்ற சிவபெருமான் நஞ்சினை உண்டார். உங்களுக்கு தெரியும், இந்த பார்க்கடலை கலந்த போது நந்து வந்துச்சு. அவர் அப்புறம் இவர் தான் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்களெல்லாம் காப்பாற்றினார். அப்படி இருந்தாலும் தேவர்கள் என்ன நினைக்கிறாங்க? நம்ம தான் தலைவர் அப்படின்னு தரிக்கி தெரிகிறார்கள், தவறு செய்கிறார்கள். ஆனால் ஒரு தாய் தன்னுடைய குழந்தை தவறு செய்தாலும் அதை மறந்து நன்மையே செய்வாள். அதுபோல வானகத்து அமரர்களுக்கு தாயாக விளங்குகிற சிவபெருமானே போற்றி அப்படின்னு இங்க சொல்றார். இனிமே வரக்கூடிய வரிகள்ல 4-5 வரியில என்ன சொல்ல போறாருன்னா, நமக்கு ஐம்பொறிகள் இருக்குல்ல. ஆமா சார், இருக்கு. கண் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, உடம்பு இருக்கு. கண்ணால பார்க்கிறோம், காதால கேட்கிறோம்,
வாயால் சுவைக்கிறோம், மூக்கால முகர்ந்து பார்க்குறோம், உடம்பால தொடு உணர்ச்சியை அனுபவிக்கிறோம். இதுக்கெல்லாம் புலன்கள்னு பேரு. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். நாற்றம்னா நாரி கிடக்கிறது இல்லை, மனம். அப்போ இந்த 5 புலன்கள் எப்படி ஒவ்வொரு பூதத்தோடும் இணைந்திருக்கிறதுன்னு இப்ப சொல்ல போறாரு. பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி. பாருங்கிறது என்ன தெரியுமா? இந்த பூமி, மண்ணு. இதுல சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று 5 தன்மைகளாய் விரிந்தவனே அப்படின்னு பொருள். இந்த மண்ணுக்கு இயற்கையாக உள்ள குணம் என்ன தெரியுமா? வாசனை. இப்போ காலையில் திடீர்னு மழை பெஞ்ச உடனே மழை பெய்யுது போல இருக்கே, மண் வாசனை அடிக்குதே அப்படின்னு சொல்லுவார். அப்போ மண்ணுக்கு என்ன உண்டு? நாற்றம், வாசனை, அது மனம், அது உண்டு. அது இயல்பு. மற்றதெல்லாம் வேற பொருட்கள் அதோட கலக்கிறதுனால வர்றது. அது சாப்பிட்டு பார்த்தாலும் அதுக்கு ஒரு ருசி இருக்கத்தான் செய்யும். கண்ணால் பார்க்க முடியுது, தொட்டு பார்த்தா நம்ம கையில் பட்டால் தெரியுது. அதனால இதையெல்லாம் சொல்லிட்டாரு. பூமியினிடத்து 5 இருக்கின்றன: சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். சரி, தண்ணி எடுத்துக்குவோம். தண்ணிய குடிச்சு பார்த்தா சுவை இருக்கு, பார்க்கறதுக்கு ஒளி இருக்கு, நம்ம மேல உடம்புல பட்டா தெரியுது, ஊறு இருக்கு, தண்ணிக்கு சலசலன்னு சத்தம் இருக்கு, ஓசை இருக்கு. அதுக்கு என்ன கிடையாதுன்னா நாற்றம் கிடையாது, மணக்காது. அப்ப நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி. நீர்ல சுவை, ஒளி, ஊறு, ஓசை என்று 4 தன்மைகளாய் விளங்குபவனே போற்றி. பூமி சொல்லியாச்சு, இப்ப நீர் சொல்லியாச்சு. அடுத்தது தீ, நெருப்பு. நெருப்புல என்ன உண்டு? ஒளி உண்டு. அதான் அதுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அதை தவிர அதுக்கு சுவை உண்டா? ஒரு நெருப்பு துண்டை எடுத்து வாயில போட்டு பார்க்கலாமா? ஆத்தி சுட்டுவிடுமே. அதுக்கு சுவை கிடையாது. ஒளி உண்டு, ஊறு உண்டு, தொட்டா சுட்டுவிடும். ஊறு உண்டு, கடவுடன் சத்தம் போட்டு கூட சில சமயங்களில் எரியும். அதனால அதுக்கு ஓசை உண்டு. அதனால 3ஆய் தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி. மற்றது 2 இல்லை. காத்துல என்ன சார் இருக்கு? காத்துல 2 தான் இருக்கு. நம்ம மேல தென்றல் காற்று அடிச்சா ஆஹா காத்து ரொம்ப சுகமா இருக்கேன்னு சொல்லுவோம். ஊறு புஷ்ன்னு சத்தம் போடும். அப்போ ஓசை. காற்றினிடத்திலே ஊறு, ஓசை என 2 தன்மைகள் உள்ளன. அதனால வழினா காற்று. வழியிடை 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றின்னாரு. அப்புறம் என்ன மிச்சம் இருக்கிறது? ஆகாயம். வெளியிடை, வெளியில என்ன இருக்குன்னா ஒண்ணுமே இருக்காது, ஆனா ஒரு சத்தம் கேட்கும். வெளியிடை ஆகாயத்தில் ஓசையான ஒன்றாக மட்டும் விளைந்தவனே போற்றி. வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றின்னு இப்படி வரிசையா ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி சொல்றார் மாணிக்கவாசகர். ஒவ்வொரு பூதத்திலையும் என்னென்ன புலன்கள் இருக்கின்றனங்கிறத வரிசைப்படுத்திட்டார். அழிபவர் உள்ளத்து அமுதே போற்றி. அழிதல்னா என்ன தெரியுமா? அழிதல்னா பழுத்தல், கனிதல்னா பொருள். அன்பால் உள்ளங்கனிந்தவர்களுக்கு அவர்களுடைய மனத்தில் ஊறுகின்ற அமுதமே போற்றி. அதான் அர்த்தம். அழிபவர், அன்பால் முதிர்பவர். அழிபவர் உள்ளத்து அமுதே போற்றி. பழம் அழிந்தது, பழம் கனிந்து விட்டதுன்னு சொல்றோம்.
சோறு அழிந்தது, சோறு நல்லா குழஞ்சி போச்சுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் அந்த அந்த காலத்து வழக்கம், நம்ம இப்போ பயன்படுத்தலை. சோறு அழிந்ததுன்னு இப்போ நம்ம சொல்கிறதில்ல. ஆனால் அழிதல் என்றால் அன்பால் முதிர்தல் அப்படின்னு பொருள். கனவிலும் தேவர்க்கு அரியாய் போற்றி, கனவுல கூட தேவர்களுக்கு அருமையானவனே போற்றி. கனவுல என்னங்க வரும்? நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் கனவுல வரும். ஊருக்கு போகணும் அப்படின்னு இந்தியா நினப்பு வந்துருச்சுன்னா கனவுல ஃப்ளைட்டில் போகிற மாதிரி தோணும். அப்போ மனசில் இருக்க நினைப்புத்தான் கனவுல வருகிறது என்பதால் கடவுளையே நினைக்காத தேவர்களுக்கு எப்படி கனவுல வருவேன்? சிவபெருமானை நினைக்க மாட்டார்கள். அதனால கனவிலும் அவர்களுக்கு காட்சி வழங்க மாட்டான். கனவிலும் தேவர்க்கு அரியாய் போற்றி, நனவிலும் நாயர்க்கு அருளினாய் போற்றி. ஆஹா, நனவிலும்னா விழிச்சிருக்க போதே, நனவுங்கிறது விழிப்பு நிலை. நனவிலும் நாயர்க்கு, நாய் போன்ற எனக்கு அருளினை திருப்பரந்துறையிலே வந்து அருள் செய்தாய் போற்றி, பெருமானே போற்றி. நாய் போன்ற எனக்கு திருப்பரந்துறையில் விழிப்பு நிலையில் அருள் செய்த பெருமானே போற்றி அப்படின்னு அர்த்தம் இந்த வரிக்கு. இடைமருதுரையும் எந்தாய் போற்றி. இப்ப என்ன சொல்ல போறாரு? ஒவ்வொரு ஊரா சொல்ல போறாரு. இடைமருதுங்கிறது திருவிடைமருதூர், அந்த ஊர். திருவிடைமருதூரில் எழுந்தருளியிருக்கும் என் தந்தையே போற்றி. அங்க மகாலிங்க சுவாமிங்கிற பேர்ல சாமி இருப்பார். சோழ நாட்டு திருத்தலங்கள்ல அது மைய பகுதியா இருக்கும். அதுதான் வந்து கற்பக்கிரகம் மாதிரி. அதனாலதான் அந்த அந்த பெருமானுக்கு மகாலிங்கம்னு பேர் வைத்தார்கள் போல இருக்கு. அதனால இடைமருதுரையும் எந்தாய் போற்றி, சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி. கங்கை நதியை எங்க வச்சிருக்காரு? தலையில சடாமுடியில வச்சிருக்காரு. தரித்தல்னா என்ன தெரியுமா? வருத்தம் இல்லாம போட்டுக்கிறது. ஆத்தா இந்த நெக்லஸை போட்டுக்க அப்படின்னா, ஆத்தா எனக்கு கழுத்து வலிக்குமேன்னு எந்த பிள்ளையாவது சொல்லுமா? ஆபரணத்தை அணிகிற போது வருத்தம் இல்லாமல் அணிந்து கொள்கிறோம் அல்லவா? அதுபோல இந்த கங்கையை அவன் கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாமல் அணிந்து கொண்டிருக்கிறான். அதனால சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி. தரித்தாய்னா வருத்தம் இல்லாமல் அணிதல். ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி. திருவாரூர் ரொம்ப முக்கியமான ஊர். இந்த உலகத்திலே முதல்ல தோன்றிய ஊர் என்று சொல்லுகிறார்கள். அது மண்ணுக்கான தலம். திருவேகம்பமும் மண்ணுக்கான தலம் தான். ஆனால் இது திருவாரூர் தான் புற்றிடங்கொண்ட பெருமான் இருக்கிற இடம். சங்கர சேவகன் என்கிற சோழ மன்னனுடைய வேண்டுதலுக்கு இணங்கி புற்றிடங்கொண்ட பெருமான் தியாகராஜனா அரசாட்சி பண்ணினானா. அதனால தான் என்ன பண்ணிட்டாரு? ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, ராஜாவே போற்றிங்கிறாரு. சீரார் திருவை அரா போற்றி. ஒவ்வொரு கோயிலா சொல்லிட்டு வராருங்க. இடைமருதூர் சொன்னாரு, ஆரூர் சொன்னாரு, இப்ப திருவையாறு சொல்றாரு. நம்ம சிறப்புமிக்க திருவையாறாம் அது. சீரார் சிறப்பமைந்த திருவையாற்றை ஊராக கொண்டவனே போற்றின்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு இந்த திருவையாற்றில் தான் கைலை காட்சி கிடைத்தது. யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன். கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அப்பர் சாமி. அப்போ அம்மையும் அப்பனுமாக, அதாவது பெண் யானை ஆண் யானை, பெண் பறவை ஆண் பறவை, அப்படி ஜோடி ஜோடியாக வந்துச்சான். அவர் பார்த்தாராம். அப்போ சிவபெருமானை எதில் பார்க்குறாரு?
இந்த உலகத்தில் உள்ள ஆண் பெண் கூட்டில் அவர் பார்க்கிறார். அந்த திருவையாற்று சிறப்பை ஞானசம்பந்தர் சொல்கிற போது என்ன சொல்கிறாரு, கடைசி காலத்தில் சாக போகிற காலத்தில் என்ன ஆகும், கண்ணு சரியாக கேட்காது, காது அடைக்கும், வாய் பேச வராது, கழுத்தில் நெத்தியில் சளி இருக்கும், கருட்டுன்னு. அதை சொல்கிறார் அவர். புலனைந்தும் பொறி கலங்கி அறிவு அழிந்திட்டு ஐமேல் உந்தி, ஐமேல்னா இந்த சளி அதிகமாகின்னு அர்த்தம். அலமந்த போதாக அப்படி ஒரு நிலைமை வரும்ல, அப்போ பயப்படாத அப்படின்னு சொல்கிறவர் யாருன்னா இந்த ஐயாரப்பர் தான். ஐமேல் உந்திய அலமந்த போதாக அஞ்சேல் என்பான் அமருங்கோயில், அதான் திருவையாறு என்று ஞானசம்பந்தர் பாடுவார். அப்புறம் அண்ணாமலையம் அண்ணா போற்றி. உங்களுக்கு யாருக்கும் தெரியாத ஊரே கிடையாது திருவண்ணாமலை. திருக்கார்த்திகைன்னா திருவண்ணாமலை ஞாபகம் வந்துடும். அப்படியே அழல் உருவிலே தீப வடிவிலே சிவபெருமான் காட்சி அளித்த இடம் அண்ணால் அப்படிங்கிறது. அண்ணா கண்ணார் அமுத கடலே போற்றி. கண் ஆற அப்படின்னா கண் திருப்தி அடையுமாறு. அமுதக்கடல், சிவபெருமான் அமுதமே கடலாக இருக்கிறான். கண் நிறைந்த அமுதக்கடலே போற்றி. இந்த அமுதம் நாவுக்கு இன்பம் பயப்பது, கடல் கண்ணுக்கு இன்பம் பயப்பது, ரெண்டையும் சேர்த்து விட்டார். சிவபெருமான் திருவண்ணாமலையில் ஜோதி வடிவமாக நின்றபோது கண்ணாலே கண்டு ஆனந்திக்கவும் நின்றான். அதனால தான் கண்ணார் அமுத கடலே போற்றி அண்ணாமலைக்கு அடுத்தாப்புல சேர்த்து சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி. கச்சி ஏகம்பம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதர் கோயில். அவர் ஒற்றை மாமரத்தின் கீழே இருப்பார். காஞ்சிபுரத்தில் எத்தனை சிவன் கோயில் இருந்தாலும் அந்த கோயிலில் எல்லாம் அம்மன் சன்னதியே கிடையாது. ஏன் சார்? எல்லாத்துக்கும் அம்மன் காமாட்சி அம்மன் தான். காமாட்சி அம்மன் கோயில் இருக்குல்ல, அந்த அம்மன் தான் எல்லாருக்கும் அம்மன். ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி. ஒற்றை மாமரத்தில் இருக்கிற என்னுடைய தந்தையே போற்றி. பாகம் பெண் உரு ஆனாய் போற்றி. அதோட சேர்த்து பாகம் பெண் உரு ஆனாய் போற்றிங்கிறார். தன்னுடைய உடம்புல ஒரு பாகத்தில் பெண்ணை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இது எப்படி நடந்துச்சுன்னா, உமையம்மை அந்த ஊரில் ஆத்தங்கரையில் ஆற்று மணலை சிவலிங்கமாக பிடிச்சி வச்சு பூஜை பண்ணான். சிவபெருமான் வம்புக்குன்னா அதில் வெள்ளத்தை உண்டாக்கி விட்டார். வெள்ளம் வந்தால் ஆற்றங்கரைக்கெல்லாம் வரும்ல, அப்போ இந்த சிவலிங்கத்தையும் அடிச்சிட்டு போயிரும்ல. ஐயோ சிவலிங்கம் போயிருமேன்னு சொல்லி அந்த அம்மா அதை கட்டி பிடிச்சிக்கிட்டாளாம். அவளும் தான் போயிடுவா, வெள்ளம் வந்தா அவள் கவலைப்படலை. சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டாளாம். கட்டி பிடிச்சிக்கிட்ட உடனே அவளுடைய கை வளையல்ல இருந்ததெல்லாம் தழும்பா சிவபெருமான் மேலே பட்டுச்சான். அவளுடைய முளை சுவடுகள் அப்படியே பதிஞ்சிருச்சான். அப்போ திடீர்னு அவர் தோன்றி அவளை மணந்து கொண்டு தன்னுடைய உடம்புல பாதியை கொடுத்தார் அப்படிங்கிறது கதை. அதுதான் பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. தழுவ குலைந்த பெருமான், தழுவுறதுக்கு அப்படியே குழைஞ்சு கொடுத்தானா. அப்படிப்பட்ட பெருமான் அவன்தான் திரியேகம்பத்தில் எழுந்தருள் இருக்கிறவன். நீங்கள் திரியேகம்பத்தில் போய் பார்த்தீங்கன்னா அம்மா கட்டி பிடிச்சிருக்க மாதிரி சிவலிங்கம் இருக்காது. ஆனால் அலங்காரம் பண்ணுற போது அதுக்கு மேலே ஒரு அங்கி சாத்துவாங்க, வெள்ளியில் அங்கி சாத்துவாங்க. அதில் அம்மா பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரியே அங்கி இருக்குது.
சிவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அங்கி இருக்கும். அதுதான் அந்த திரியேகம்பத்தினுடைய வரலாறு. அதனால பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் பராய்த்துறை மேவிய பரனே போற்றி. பராய்த்துறைனா திருப்பராய்த்துறை. திருச்சிக்கு பக்கத்தில் திருப்பராய்த்துறைன்னு ஒரு ஊர் இருக்கு. நிறைய பேர் நம்ம ஆட்கள் அங்கே போய் தீர்த்தாட போவாங்க. காவிரி ஆறு. அந்த திருப்பராய்த்துறையில் இருக்கிற பெருமான் பராய்த்துறை மேவிய பரனே. பரன்னா பரம்பொருள், அவனுக்கு மேலே ஒருத்தரும் இல்லைன்னு அர்த்தம். பராய்த்துறை மேவிய பரனே போற்றி. அப்புறம் சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. திருச்சிராப்பள்ளியில் மலைக்கோட்டை இருக்குது. மலைக்கோட்டையில் பாதி தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்கும். அந்த சிவன் பெரிய சிவன். அவருக்கு பேர் தாயுமானவர் அப்படின்னு பேர். அதாவது அங்கே ஒரு காலத்தில் ஒரு வணிகனுடைய மனைவி ரத்னாவதி கர்ப்பமாக இருந்தாலாம். பிள்ளை பிறக்க போகிற நேரம் அம்மாவுக்கு சொல்லிவிட்டா, அம்மா நீ வந்துருன்னு. அம்மா புறப்பட்டு வந்தால் நடுவில் காவேரியில் வெள்ளம். அம்மாவால் மக வீட்டுக்கு வர முடியலை. அப்போ என்ன பண்ணுறது? இவ துடிக்கிறா, பெருமானே நான் என்ன செய்வேன்னு. சிவபெருமான் தாயா வந்தாராம். தாயாக சிவபெருமான் வந்து பிரசவம் பார்த்து சுகப்பிரசவம் ஆக்கிட்டு போயிட்டாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அம்மா வந்திருக்கா. அவன் என்னம்மா நீ பிரசவம் பார்த்துட்டு எங்கே போனேன்னு கேட்டாலாம். நான் வரவே இல்லையே அப்படின்னாலாம். அப்போ வந்தது யார்? வந்தது சிவபெருமான். அதனால் தாயுமானவன் அப்படின்னு அங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு பேர். இப்போ நம்ம வீடுகளில் யாராவது பிள்ளைகள் கர்ப்பமாக இருந்தால், கடவுளே நல்லபடியாக சுகப்பிரசவம் ஆயிடணும், அப்படி ஆயிட்டா நாங்கள் வந்து வாழைப்பழம் வாங்கி வந்து மேலே வைக்கிறோன்னு வேண்டிக்குவாங்க. தாய்மானவருக்கு காசு முடிஞ்சு வைப்பாங்க. அப்போது அங்கே குழந்தையெல்லாம் நல்லா பிறந்த பிறகு ஒரு நாள் போய் கீழே ஒரு தாராக தான் வாங்குவாங்க. ஒரு தார் வாழைப்பழம் வாங்கி மேலே கொண்டு போய் சிவபெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற வர்றவங்களுக்கெல்லாம் பிச்சு கொடுக்கறது வழக்கம். ஏன்னா தாயாக வந்து பிரசவம் பார்த்த பெருமான் தாயுமானவன். அவன் திருச்சிராப்பள்ளியில் இருக்கான். சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. மற்றோர் பற்றி இங்கு அறியேன் போற்றி. அப்பா சிவபெருமானே, உன்னை தவிர எனக்கு வேற பற்றுக்கோடு கிடையாதுப்பா, கதியே இல்லை அப்படிங்கிறார். வேறொரு பற்றுக்கோட்டையும் நான் அறிய மாட்டேன் போற்றி. மற்றோர் தெய்வம் கனவிலும் நிறையாதுன்னு முன்னால சொன்னார். உள்ளேன் பிற தெய்வம் உன்னையல்லாது எங்கள் உத்தமனேன்னு திருச்சதகத்தில் சொன்னார். பாரொடு விண்ணாய் பரந்த எம்பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் வாழாப்பத்தில் சொல்லப்படுற. அதனால சிவபெருமானை தவிர வேறு பற்றுக்கோடு இல்லை என்பது மாணிக்க வாசகருடைய முடிந்த முடிவு. மற்றோர் பற்றிங்கு அறியேன் போற்றி. குற்றாலத்தெங்கூத்தா போற்றி. கடைசியாக குற்றாலத்துக்கு போயிட்டா ரொம்ப நல்லது போல இருக்கு. திருக்குற்றாலத்தில் உள்ள எங்களுடைய கூத்தனே போற்றி. கூத்தன்னா டான்ஸ் ஆடுறவன். அது யாருன்னா நடனம் ஆடுறவர்னா நடராஜர் தான். ஆமாங்க, 5 இடத்துல நடராஜர் ஆடுறாருல. சிதம்பரத்தில் பொன்னம்பலம், மதுரையில் வெள்ளி அம்பலம், திருவாலங்காட்டில் ரத்தின அம்பலம், திருநெல்வேலியில் தாமிர அம்பலம், குற்றாலத்தில் சித்திர அம்பலம். சித்திர சபை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிவபெருமானிடத்திலே வந்து சேரவணும். உற்றார் அருளரோ உயிர் கொண்டு பொம்பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றார் அருளரோ. அப்பர் சாமி பாடுவார்.
உயிர் கொண்டு போகிற அந்த தருணத்தில் குற்றாலத்தில் இருக்கின்ற கூத்தனை தவிர நமக்கு யார் துணை அப்படின்னு அவர் கேட்கிறார். மாணிக்க வாசகரே திருப்புலம்பல் அப்படிங்கிற பதிகத்தில் பாடுவார். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும், குற்றாலத்தமந்துரையும் கூத்தா உன் குறைகளற்கே, கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. அதனால திருக்குற்றாலத்தில் இருக்கிற பெருமானை மாணிக்க வாசகர் மிக விரும்பி போற்றுகிறார்னு தெரியுது. குற்றாலத்தெங்கூத்தா போற்றி, கோகழி மேவிய கோவே போற்றி. கோகழிங்கிறது திருவாவடுதுறை ஞானசம்பந்தருக்கு பொற்களி கொடுத்தாருல அந்த இடம். திருவாவடுதுறையில் விரும்பி அமர்ந்த அரசே போற்றி. கோகழி மேவிய கோனா அரசன், கோகழி மேவிய கோவே போற்றி. ஈங்கோய் மலையம் எந்தாய் போற்றி. திருச்சிக்கு பக்கத்தில் ஈங்கோய் மலைன்னு இருக்கு. திரு ஈங்கோய், அப்போ எல்லாம் போய் வழிபட்டிருக்கும் போல இருக்காங்க. திரு ஈங்கோய் மலையில் எழுந்தருளியுள்ள எங்கள் தந்தையே போற்றி. எத்தனை இடத்துல தந்தை தந்தைன்னு சொல்றார் பாருங்க. தந்தையே போற்றி. பாங்கார் படலத்து அழகா போற்றி. திருப்பழனம் என்கிற தலத்தில் எழுந்தருள் இருக்கிற அழகுமிக்க பெருமானே போற்றி. அழகா, பார்க்க அழகா இருப்பாரா. கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி. திருக்கடம்பூரில் எழுந்தருளியுள்ள சுயம்பு மூர்த்தியே போற்றின்னு அர்த்தம். விடங்கம் அப்படின்னா உளிப்படாதது, டங்கம்னா உளிப்பட்டது, விடங்கம்னா உளிப்படாதது. சுயம்புலிங்கம் தாந்தோன்றி ஈஸ்வரர்னு பேரு. அப்ப திருக்கடம்பூரில் எழுந்தருளியுள்ள சுயம்பு ஈஸ்வரரே போற்றி. அடைந்தவர்க்கு அருளும் அப்பா போற்றி. அப்பா நீதான் எனக்கு அடைக்கலாம் அப்படின்னு யாரெல்லாம் அவனை சரணடைகிறார்களோ அவர்களுக்கு அருளுகிறவன். அடைந்தவர்கள்லாம் நீயே அடைக்கலம் என்று உன்னை சரண் அடைந்தவர்களுக்கு அருளும் அப்பனே போற்றி. அப்பா போற்றி. இத்தி தன்னில் கீழிரு மூவர்க்கு அத்திக்கருளிய அரசே போற்றி. இதுல இத்தின்னா என்னன்னு தெரியுமா? ஆலமரம் மாதிரி இருக்கும், இலை ஆலமரம் மாதிரி இருக்கும். அதுல இருந்து விழுது தொங்கும். ஆலமரம் மாதிரி தர வரைக்கும் தொங்காது, ஒரு 2 அடி 3 அடி தொங்கும். அதுக்கு இப்ப எல்லாம் என்ன சொல்றாங்க, இச்சி மரம் அப்படிம்பாங்க. அதுதான் இத்தி. அந்த மரத்துக்கு கீழே இருமூவர் இருந்தார்களாம். இருமூவர்னா 6 பேர். அதெல்லாம் 6 பேர். இயக்கிமார்கள் 6 பேர். கைலாயத்தில் இந்த இயக்கிமார்களை உட்கார வச்சு அவங்க கேட்டுக்கிட்டதுனால அவங்க வேண்டிக் கொண்டபடி அவங்களுக்கு அஷ்டமா சித்தியை அவர் உபதேசம் பண்ணார். அஷ்டமா சித்தினா லேசாகிறது, கனமாகிறது, கூடு விட்டு கூடு பாய்கிறது, அந்த மாதிரி உள்ள எல்லா சித்திகளும், அந்த 8 சித்திகளையும் அவர் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிற போது இங்கிட்ட அங்கிட்டமா திரும்பி பாராமுகமாக இருந்திருக்காங்க. இப்போ கிளாஸில் யாராவது பிள்ளைங்க இங்கிட்ட அங்கிட்ட திரும்பி பார்த்தா எனக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கவே பிடிக்காது. கூப்பிட்டு என்னப்பா வேணும் உனக்கு அப்படின்னு கூப்பிட்டு கேட்டுருவேன். அப்படி இங்கிட்ட அங்கிட்டமா பாராமுகமாக இருந்தாங்களா? நீங்கள் என்ன இப்படி மோசமாக இருக்கீங்க, போங்க எல்லாரும் கல்லா போங்கன்னு சபிச்சு விட்டாரு. அவங்க கல்லா இங்கே வந்துட்டாங்க. எங்கே இருந்தாங்கன்னா நம்ம ஊர் பட்டமங்கலம்னு ஒன்று இருக்குது தெரியுமா, கண்டரமாணிக்கத்துக்கு பக்கத்தில், அந்த ஊரில் இருந்தாங்க. அப்புறம் மனம் திருந்தி கடவுளே நாங்கள் பண்ணது தப்பு, நீ எங்களுக்கு எப்படியாவது மறுபடியும் உபதேசம் பண்ணணும்னு வேண்டிக்கிட்டாங்க. சரின்னு அவர் இங்கே வந்தாராம்
தட்சிணாமூர்த்தியா வந்து இந்த 6 பேர் இயக்கிமார்களுக்கும் அஷ்டமா சித்தியை உபதேசித்தார். அந்த இடம்தான் பட்டமங்கலம். அங்கே தனியாக ஒரு தட்சிணாமூர்த்தி கோயில் இருக்கு. அப்புறம் பக்கத்தில் சிவன் கோயில் இருக்கு. இதெல்லாம் அந்த பட்டமங்கலம் ஊரை சேர்ந்த செட்டியார் ஒருத்தர் கட்டினது. இப்போ சமீபத்தில் 1 கோடி ரூபா செலவழித்து அதுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கார். இந்தியாவுக்கு போனால் திருப்பத்தூருக்கு பக்கத்தில் இந்த பட்டமங்கலம்ங்கிற ஊரை கட்டாயம் பார்க்கணும். வியாழக்கிழமைக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. குரு பெயர்ச்சியெல்லாம் வந்து அங்கே கூட்டம் அலையும் போதும் அந்த இடத்துல அதுதான் வந்து இத்தி தன்னில் கீழ் 2 மூவர்க்கு, அந்த கீழே இருந்த 3 பேருக்கு, 2 மூவர்னா 6 பேருக்கு, 6 இயக்கிமார்களுக்கு அவர் அருள் செய்தது. அப்புறம் அத்திக்கு அருளிய அரசே போற்றின்னு அதிலே சேர்த்து விட்டார். இன்னொரு கதை. அத்தின்னா யானை. ஒரு காலத்தில் தேவேந்திரன் அவனுடைய யானைக்கு ஐராவதம்னு பேர். அதில் ஏறி அவன் அப்படியே ஊர்வலம் வந்திருக்கேன். துர்வாச முனிவர் போய் பார்த்துருக்காரு. இந்தாப்பா, நான் மகாலட்சுமிகிட்டேருந்து வாங்கிட்டு வந்த வெள்ளை தாமரை பூ, துளசி மாலை பத்திரமா வச்சுக்கன்னு கொடுத்தாரு. ஒரு மாலையை கொடுத்தா பத்திரமா பையில் வச்சுக்கணும், கையில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வீடுகளில் என்ன பண்ணுறாங்க, ஒரு கோயிலில் மாலையை கொடுத்தா அவங்க ஒரு காரில் கட்டி விட்றாங்க. காரில் கட்டினா ஆடு திங்கும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது பிரசாதம், அதை பத்திரமா வச்சுக்கணும். இவன் வச்சுக்கல, வாங்கி பேசாமல் யானையோட தலையில் வச்சுக்கிட்டேன். யானை அதை போட்டு கீழே எடுத்து போட்டு மீச்சு பிடிச்சு. துர்வாச முனிவருக்கு வந்ததே கோபம். அவர் பெரிய கோபக்காரர், சாபம் கொடுத்துருவார். யானையே, நீ மிதித்து விட்டாய், பிரசாதத்தை மிதித்த நீ காட்டானையாக போ. இந்திரா, நீ பதவி இழப்பாய். உன்னை பாண்டிய மன்னன் ஒருவன் உன்னை 2ஆக பிளப்பான் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டு போயிட்டார். இவங்க அப்புறம் மன்னிப்பு கேட்டாங்க. சரி போ, யானை வந்து மதுரையில் போய் சிவபெருமானை வழங்கினால் அங்கே உனக்கு முத்தி கிடைக்கும் போன். அது என்ன பண்ணிச்சு, மதுரையில் தெப்பக்குளம்னு ஒன்று இருக்குது, தியாகராஜர் காலேஜ் இருக்க இடத்துல. அந்த தெப்பக்குளத்துக்கு பக்கத்தில் முத்தீஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு. குறிப்பிட்ட காலத்தில் அங்கே சூரியன் நேராக அங்கே சந்நிதியில் போய் விழுகும். முத்தி தரக்கூடிய பெருமான் முத்தீஸ்வரர் அந்த கோயில் இருக்கு. அங்கே போய் இது வழிபட்டுச்சான். பெருமானே, நான் பண்ணது தப்பு, நான் காலால் மீச்சிருக்கப்படாதுன்னு. சரி போ அப்படின்னு சாபம் தீர்ந்து அது மறுபடியும் ஐராவதம் ஆணிச்சான். அதனால இந்த தெப்பக்குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பகுதிக்கு ஐராவத நல்லூர்னு இன்னைக்கும் பேரு. அதான் அத்திக்கு அருளிய அரசே போற்றி. அத்திங்கிறது யானை, யானைக்கு அருள் செய்த அரசனே போற்றி அப்படிங்கிறார். அதனால இதுக்கு அடுத்தது நம்ம அடிக்கடி சொல்லுகிற வரி வருது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இதிலிருந்து நம்ம தொடங்கி 10ஆம் தேதி சிந்திக்கலாம். அடுத்த வாரம் இதிலிருந்து தொடங்கி மீதி போற்றி திருவாகரில் இருக்கிற பகுதியை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.